ஒரு காலத்தில் ஒரு கொடூரமான மன்னன் ஆட்சி செய்த ராஜ்யத்தில் மலர்விழி என்ற இளம் இளவரசி வாழ்ந்தாள். அவளுடைய இரக்க குணமும் அவளுடைய புத்திசாலித்தனம் மற்றும் அவளுடைய கிளர்ச்சி மனப்பான்மைக்காக அவள் நாடு முழுவதும் அறியப்பட்டாள். ஒரு நாள் கோட்டையைச் சுற்றியுள்ள இருண்ட காடுகளில் அலைந்து கொண்டிருந்த போது மலர்விழி ஒரு பெண் குடிசையின் முன் தடுமாறினார். உள்ளே சென்று பார்த்தபோது அந்த பெண் நெருப்பின் அருகே அமர்ந்து கொப்பளிக்கும் துர்நாற்றம் வீசும் கஷாயத்தை கிளறிக் கொண்டிருந்ததால் இளவரசியை கண்டதும், "குழந்தையே, நீ யார்?" என அந்த பெண் கூச்சலிட்டாள். "நான் மலர்விழி, மன்னரின் மகள்" என்று பதிலளித்தார். "மற்றும் நீங்கள் யார்?" "நான் தான் ஆடவள்" என்றாள் கிழவி. "உனக்காக நான் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன்." அவள் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய கருப்பு கல்லை வெளியே எடுத்தாள். "இது ஒரு சபிக்கப்பட்ட கல். அதை எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருங்கள். அது உங்களுக்கு சக்தியை கொண்டு வரும் மற்றும் தீங்குகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் இந்த சக்தி உங்களை ஆட்கொள்ளக்கூடும்." மலர்விழி அதிகாரத்தை பெறவும் கொடுங்கோல் தந்தையை எதிர்த்து நிற்கவும் ஆர்வத்துடன் கல்லை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தாள். அவள் சென்றதும், "நினைவில் கொள் என் கண்ணே, இந்த கல்லின் சக்தி இருளை தரும்." காலப்போக்கில் மலர்விழி அதிகார ஆசை வலுவடைந்தது. மற்றவர்களை கையாளவும் ராஜ்யத்தின் மீது கட்டுப்பாட்டை பெறவும் கல்லின் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தினாள். அவள் எங்கு சென்றாலும் பயத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தினாள். ஆனால் கல்லின் சக்தி அவளை மெல்ல மெல்ல ஆட்கொள்ளத் தொடங்கியது. மலர்விழி ஒரு காலத்தில் கனிவான இதயம் கொண்டவளாக இருந்தாள். ஆனால் அது கொடூரமாகவும் மாறியது. மேலும் அதிகாரத்தின் பெயரால் சொல்ல முடியாத விஷயங்களை செய்தாள். ஒரு நாள் மலர்விழி பயங்கர ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் குழு ஒன்று எழுந்தது. அவர்கள் கோட்டையை தாக்கி இளவரசியை தூக்கி எறிந்து நிலவரைகளில் வீசினர். ஆனால் மலர்விழி தன் சிறையிருப்பில் கூட சபிக்கப்பட்ட கல்லை பற்றி கொண்டாள். அது அவளுக்கு கொடுத்த சக்தியை விட்டுவிட மறுத்தாள். அவள் இருளில் தனியாக அமர்ந்திருந்தபோது அவளுடைய அதிகார ஆசையின் உண்மையான விலையை அவள் உணர்ந்தாள். சபிக்கப்பட்ட கல் அவளை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கவில்லை, மாறாக அதை ஏற்படுத்தியது. அது அவளுக்கு கொடுத்த சக்தி ஒரு மாயையை தவிர வேறில்லை. அவளுடைய சொந்த ஆன்மாவிற்குள் வளர்ந்து வரும் இருளுக்கு அவளை குருடாக்கிய ஒரு சாபம். மலர்விழி கல்லை அழிக்க வேண்டும் என்பதை அறிந்தாள். மிகுந்த முயற்சியால் அதை 1000 சிறிய துண்டுகளாக உடைத்தாள். கல் உடைந்ததும் அவளை உட்கொண்டிருந்த இருள் விலகத் தொடங்கியது. மலர்விழி அதன் பேரில் அவள் செய்த காரியங்களுக்காக அழுதது. இறுதியில் மலர்விழி தனது குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் ராஜ்யம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் சபிக்கப்பட்ட கல்லின் நினைவு எஞ்சியிருந்தது. அதிகாரத்தின் கவர்ச்சிக்கு இடமளிக்கும் அபாயத்தையும் இருளை தழுவுவதற்கான பயங்கரமான செலவையும் நினைவூட்டுகிறது.